எல்லோருக்கும் வணக்கம். கழுதைக்கு வாக்கப்பட்டா உத வாங்கித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வாக்கப்பட்டா நம்ம வாழ்க்கை பூரா புலம்பித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நேற்று எதுக்கியா 400 பாயிண்ட் இறங்குனீங்க நிஃப்டியை, இன்னைக்கு எதுக்கியா 190 பாயிண்ட் ஏற்றுனீங்க நிஃப்டியை அப்படின்ற மாதிரி புலம்பு விட்டுருக்காங்க. இதில் இன்னொரு மிகப்பெரிய காமெடி என்னென்னா, மார்க்கெட்டில் நேற்று ஐடி பங்குகள்லாம் மார்க்கெட்டை கீழே இழுத்து விட்டுச்சு. இன்னைக்கு போய் பார்த்தா ஐடி பங்குகள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் பேங்க் பங்குகள்லாம் நிஃப்டியை ஏற விடாம அவன் ஒரு பக்கம் இவன் கிழக்க போனா அவன் மேக்க போய்கிட்டு இருக்கான். நேக்கு அமையலை நோக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஐ செஞ்ச வேலைகளை பார்த்தீங்களா நண்பர்களே? நேற்று ஒரே நாளில் 11,756 கோடி வித்திருக்காங்க. எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த இந்திய ஷேர் மார்க்கெட் ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி இருக்கு. முதல்லயே போய் துண்டை போட்டு இடம் பிடிச்சி ஆல்மோஸ்ட் 70 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. மார்க்கெட் எப்பெல்லாம் நம்மளுக்கு அமையல அவ்வளோதான். நம்மளும் தான் இப்போ அந்த காலத்தில் விப்ரோ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 10,000 குவான்டிட்டி, இன்ஃபோசிஸ் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 10,000 குவான்டிட்டி வாங்கி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு தேவையான போலாம் அதை விற்று காசு எடுத்துக்கலாம். மறுபடியும் அவன் போனஸோ ஏதாவது ஒன்று ஸ்பிளிட்டோ கொடுக்கல, மறுபடியும் நம்மளுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அக்ஷய பாத்திரம் மாதிரி அது நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டே இருப்போம், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வெறும் 11,756 கோடி இப்போ எஃப்ஐஸ் வித்து எடுத்திருக்காங்கன்னா அது மறுபடியும் அவங்களுக்கு வளர்ந்துடும். இந்த சமயத்தில் யார் ஆர்டரை மாற்றி போட்டது, எப்படி திடீர்னு வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக டோட்டல் பண்ணி ஒரு 500 ரூபா கால்குலேட்டர் எடுத்து டோட்டல் பண்ணியிருப்பாங்க போல. மொத்தமாக டோட்டல் பண்ணி எவன்ட ஆர்டர் தப்பாக போட்டது, முதல்ல வாங்கினதெல்லாம் பிடிச்சி விற்று விடுங்கடான்னு விற்று விட்டாங்க. ஸோ அவங்க விற்றுருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் இந்த 3 நாளில் நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 11111 வரும். நீ யாருக்கு இந்த 111 போட்டு விடுற, இதனுடைய குறியீடு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. எது எப்படியோ தப்பி தவறி கூட இந்திய ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதத்தில் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தை முன்னிட்டு அவங்க வாங்கினதெல்லாம் பிடிச்சி நேற்று விற்று விட்டாங்க. நண்பர்களே, இவ்வளவு தாங்க மார்க்கெட். இந்த ஈஸ்மை ட்ரிப் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்களா, இன்னைக்கு எக்ஸ்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் 13% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இதிலிருந்து என்ன தெரியுது, ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய பங்கு இவன் எந்த ஒரு வருஷத்துலையும் நஷ்டம் அப்படின்றது போனதில்லை. சமீபத்தில் சில குவார்ட்டர்களில் நஷ்டத்தில் போயிருக்கான். பட் ஒரு வருஷ கணக்கில் பார்க்கும்பொழுது இப்போ வரைக்கும் நஷ்டம் அப்படின்றது போனதில்லை. ஸோ ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய பங்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கூட பொறுமையை சோமிப்பான். ஆனால் ஏதாவது ஒரு சமயத்தில் ஜம்ப் அடிப்பான். ஸோ நல்ல இடங்களில் பார்த்து ஏவரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ். ஒரு காலத்தில் ஓஹோன்னு அவன் பாட்டுக்கு மேலே வந்துட்டான். வெறும் 5 ரூபா கணக்குலேருந்து 32 ரூபா கணக்குக்கு போனவன் மறுபடி 15 ரூபா போயிட்டான். ஆல்மோஸ்ட் 50% இறங்கிட்டு மறுபடியும் யூட்டர்ன் போட்டு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வர்ற மாதிரி காமிக்கிறான். ஒருவேளை அவனுடைய பழைய ரேட் வர்ற மாதிரி இருந்தா, ஒரு வருஷம் கூட கழிச்சு தான் வரட்டுமே, 18 ரூபாயிலிருந்து ஒரு 30 ரூபா போச்சுன்னா ஆல்மோஸ்ட் இதுக்குள்ள ஒரு 70% இருக்கு. அந்த மாதிரி ஏறி சந்தோஷப்படுத்துமா? இதுக்கு முன்னாடி 5 ரூபாயிலிருந்து 30 ரூபா வந்த மாதிரி 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த ஈஸ்மை ட்ரிப் அப்படின்ற ஷேர்ல இருக்கு. அதனால தான் இன்னைக்கு போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 13% ஏறி வந்துட்டான். ஒருவேளை இந்த ஷேர் தெரியத்தனமா 18 ரூபாயிலிருந்து 10 ரூபா போயிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஐடியா ஷேர்லாம் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அந்த எஸ் பேங்க் எல்லாம் 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிறான். நஷ்டமடையக்கூடிய சில கம்பெனிகள். இவனுக்கு என்ன மோசம் அப்படின்னு நிறைய பேர் போய் மறுபடியும் 10 ரூபாய்க்கு ஏவரேஜ் பண்ண தான் செய்வாங்க. ஒருவேளை 30 ரூபா போயிடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னு வித்துட்டு ஓடி போயிடுவாங்க. எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்விரோ இன்ஃப்ரா ஐபிஓ எந்த பிரைஸுக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு. சமீபத்தில் க்ளோஸ் ஆன இந்த இன்ஃப்ரா ஐபிஓ 148 ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பங்கு இன்னைக்கு என்ன ரேட்ல அது லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ 212 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கான். 43% லாபம். சொர்க்கம் என்பது எங்கேயோ தூரத்தில் வானத்தில் இல்லை, ஷேர் மார்க்கெட்ல அதுலயும் முக்கியமா ஐபிஓவினுடைய பிரிவுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. ஆமாங்க, 10 நாள்ல ஒரு 40% பக்கம் லாபம் அப்படின்றது கிடைச்சதுன்னா ஒரு மகிழ்ச்சியாக தானே இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட், ஆனால் இதுக்கு லக்கு வேணும், இதுக்கு லக்கும் வேணும், பணமும் வேணும், பல அக்கௌண்ட்டுகள் வேணும். அப்பா பேரில் அப்ளை பண்ணும், அம்மா பேரில் அப்ளை பண்ணும், தங்கச்சி எல்லாத்து பேர்லையும் அப்ளை பண்ணும், ஃப்ரெண்டு நேமில் கூட அப்ளை பண்ணும். ஆனால் அவன் கேட்பான், ஏயா நீ என் நேமில் அப்ளை பண்ணுவேன், அப்போ நான் யார் நேமில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃப்ரெண்டு மூலியமாக அப்ளை பண்ணுறது எவ்வளோ சாத்தியம்னு தெரியல. பட் நம்ம கட்டுப்பாட்டில் உள்ள
நம்ம சொல்ற பேச்சை கேட்கக்கூடிய ஆட்கள் பேர்ல அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. என்ன காரணத்தினாலோ மற்ற ஐபிஓ ரீசெண்டா வந்த ஐபிஓ ஷேர்கள்லாம் எடுத்து பார்க்குறேன், பாவம் அதெல்லாம் அடிபட்டு கிடக்கு. ஓலா எலக்ட்ரிக் ஒரு 6%, அதே மாதிரி இந்த ஸ்விக்கி போன்ற நிறைய கம்பெனிகள் சிலதெல்லாம் பாவம் அடிபட்டு தான் கிடக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு லிஸ்ட் ஆன இன்ஃப்ரா ஐபிஓ அப்படின்றது 40% மேல சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. எதை பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்குங்க நண்பர்களே. எந்த ஒரு முன்னணியில் இருந்த பங்குகள் எடுத்து பார்த்தாலும் பெருசா கீழே இறங்கியிருக்கான். மறுபடியும் அவனை பார்க்கறதுக்கு சும்மா பார்வைக்கு அவன் திரும்பி மேல் நோக்கி ஏற மாதிரி தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். ஸோ அப்போ ஆசை என்பது வருவது இயல்பு தான். ஆனால் ஏற்கனவே வாங்கின பல ஷேர்கள் லாக் ஆகி கிடக்கிறதுனால அண்ணங்கிட்ட பைசா இல்லைப்பா, பைசா இல்லை, துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி பல ஷேர்களை வாங்க முடியறதில்ல. எங்கிட்ட மட்டும் லாரியில் பணம் இருந்ததுன்னா டெய்லி இந்த மாதிரி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்களை பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா லாரியில் பணம் இருக்குது, 2-3 வருஷம் கூட ஆகட்டுமே, அதுக்கப்புறம் அவன் ஏறி வரட்டும், என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிட்டே இருப்பேன். பட் இருந்தாலும் ஆசை இருக்குது, பணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாப் கெய்னர் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்ததில் வந்து சிப்லாவும் ஒரு ஃபார்மா கம்பெனி, சன் ஃபார்மாவும் ஒரு ஃபார்மா கம்பெனி. ஸோ ஃபார்மா கம்பெனியில் இன்னைக்கு ஒரு 3% பிடிச்சி தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. பாரதி ஏர்டெல் தான் இன்னைக்கு இருக்கிறதுலே டாப் கெய்னராக வந்திருக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில். அதே மாதிரி இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஆளை விடுங்கடா சாமிகளா, ஒரு வழியாக உங்களுடைய பிரச்சனை மூஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி பங்குகளை ஒரு 4% ஏற்றி விட்டாங்க. டாப் கெய்னர் யாருன்னா இந்த அதானி கிரீன், அதானி எனர்ஜி சொல்யூஷன் போன்ற பங்குகள்லாம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் 15% மேலே ஏறி டாப் கெய்னராக வந்திருக்காங்க. இன்னைக்கு மிட் கேப்பில் வந்து ஒன்றும் விஷயமே இல்லைங்க. வெறும் 7% ஏறின பங்குகள், 5% ஏறின பங்குகள், அது பெருவாரியாக இல்லை. பெருவாரியா டாப் கெய்னர்ல ஒரு 10-15 பங்குகள் ஒரு 5% மேல ஏறல அப்படின்னாவே அன்னைக்கு இந்த மார்க்கெட்ல பெருசா சந்தோஷம் இருக்காது. ஏன்னா நம்மள நிறைய பேர் மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ் வாங்கி வச்சிருப்போம். அதுல டாப் 10 அல்லது டாப் 20 கம்பெனியில் 5% மேல ஏறலினாவே அன்னைக்கு பெருசா மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ மிட் கேப்ல வந்து இன்னைக்கு அதிகமான மகிழ்ச்சி இல்லை. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ஏறாத நிறைய பங்குகள், இத்தனை நாள் கீழே விழுந்து கிடந்த பங்குகள், இந்த ஹொனாசா அவன்லாம் இன்னைக்கு 2-3 நாளாக தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கான். ஈஸ்மை ட்ரிப் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஏறான். ஜீல் அப்படின்ற ஷேர் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றது காமிச்சிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு நண்பருக்கு யோகம். இந்த திருமலை கெமிக்கல்ன்றது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. அதை தீபாவளிக்காக, தீபாவளி பிக்காக ஒரு நண்பர் வாங்கியிருந்தார், கமெண்ட்ல போட்டிருந்தாப்ல. அவருக்கு இன்னைக்கு ஒரு யோகம் பாருங்க. இன்னைக்கு அந்த ஸ்டாக் தான் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லேயே டாப் கெய்னரா ஒரு 7% ஏறி இருக்கு திருமலை கெமிக்கல். இன்னைக்கு பெரிய ஆளுங்க ஷேர், ஆனா எது இறங்கி இருக்கு அப்படின்னு போய் பார்த்தோம்னா அந்த பழியை எனக்கு கொடுங்க, அந்த பாவத்தை செஞ்சது நான் தான், கமான் என்னை பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த கிரெடிட் ஏசிசி அப்படின்ற ஷேர் பாவம் 7.5% இறங்கி இருக்கு. வேற யார் ஃபேமஸான ஆளுங்க இறங்கி இருக்காங்கன்னா இந்த பூனாவாலா ஃபின்கார்ப், அது ஒரு 5.5% இறங்கி கிடக்கு. சக்தி பம்ப் ஷேர்ல இருந்த சக்தி பூரா தூக்கி விட்டாங்க போல, பாவம் இன்னைக்கு அது ஒரு 5% இன்னைக்கு இறங்கி கிடக்கு. நண்பர்களே, இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் வந்துருமா? ஏன்னா இதுவும் ஃபைனான்ஸ் கம்பெனி தான், மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி, கிரெடிட் ஆக்சஸ் கிராமின்றது. அதே மாதிரி இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் அப்படின்றது எம்எஸ்எம்இ ஃபைனான்சிங். ஸோ ஃபைனான்சிங் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த 2 கம்பெனியில் இப்படி மோசமாக கிராஷ் ஆகிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அல்லது ரொம்ப மைக்ரோ ஃபைனான்சிங் பண்ற இடத்துல நிறைய பேர் வராக்கடன்கள் நிறைய வச்சுட்டு போயிட்டாங்களா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? திடீர்னு பல்வேறு பொதுத்துறை வங்கிகள்லாம் டமால் டுமில்னு கீழே விழுந்தாங்க. என்ன காரணம்? வராக்கடன்கள் அதிகமாயிடுச்சு, பணத்தை வாங்கிட்டு எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காலத்துல பயங்கரமா கீழே விழுந்தது. அப்ப இப்ப உள்நாட்டிலேயே சின்ன சின்ன ஆளுக வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம இருக்காங்களா? இந்த செக்டர்லயே, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்லயே ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்றது தெரியல. பட் பொதுவா இப்போதைக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் பங்குகள்ல பாவம் நிறைய திணறுது. நம்ம சாமியை கும்பிட்டுக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, ஆண்டவா சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் மூடிடக்கூடாது. அதே மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் வாங்கினவங்க யாரும் கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது, கட்ட முடியல, பொருளாதாரத்தில் எங்களுக்கு பெருசாக வியாபாரம் இல்லை அப்படின்ற மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா அப்புறம் அது கண்டிப்பாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அந்த மாதிரி எதுவும் நியூஸ் இல்லை, ஆனால் அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கு அடி வாங்கியிருக்கு. சில பேர் குக்கர் தூக்கி வீசினாங்கன்னா அது 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து தாக்குது. சில பேர் ஒரு கரண்டியை தூக்கி வீசினாங்கன்னா அது ரொம்பவுமே மெதுவாக வெறும் 1 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்து தாக்குது. அந்த மாதிரி ரொம்பவுமே வேகம் குறைவான இண்டிசஸ்க்கு உண்டான இடிஎஃப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அதுல நேத்து வந்து ஒரு 3 இண்டிசஸ் வந்து அவங்களுடைய 5 நாள் முன்னாடி ரேட் 10 நாள் முன்னாடி ரேட்ல வந்து உளுந்திருந்தா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல யாரு சமீபத்தில் இன்னைக்கு ஒரு 2% ஜம்ப் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த சில்வர் பீஸ் சில நாட்களுக்கு முன்னாடி இருந்த லோ பக்கத்துல வந்து உளுந்துட்டு அப்புறம் அவன் இன்னைக்கு ஜம்ப் அடிச்சு மேல் நோக்கி வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 2% ஏறி இருக்கு சில்வர் பீஸ். அதே மாதிரி ஃபார்மா பீஸ் அப்படின்றது நம்ம நேற்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அவனும் வந்து 5 நாட்களுக்கு முன்னாடி இருந்த லோ பிரைஸ்ல போய் விழுந்திருந்தான். இதுக்கு முன்னாடி 5 நாட்களுக்கு முன்னாடி இருந்த லோ பிரைஸ்ல போய் ஃபார்மா பீஸ் இருந்தான். அவன் ஏறினதை பார்த்தா ஏதோ பெரிய ராக்கெட் விட்ட மாதிரி இருக்கும். ஆனா வேகம் மிக குறைவாக வெறும் ஒரு 40-50 பைசா தான் 22 ரூபா 10 பைசால இருந்து 22 ரூபா 60 பைசா அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆட்டோ பீஸ் இன்னுமே அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். 10 நாட்களுக்கு முன்னாடி விழுந்த லோல போய் விழுந்துட்டு அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஆட்டோ செக்டர்ல கொஞ்சம் சுமாரா இருக்கு. இந்த மாசத்தினுடைய ஆட்டோ சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் இதை ஏத்துறதா இறக்குறதா அப்படின்னு யோசிப்பாங்க. பெரும்பாலும் இந்த மாசத்தினுடைய சேல்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது இண்டிசஸ்க்கு உண்டான ETF கீழே விழுந்து சில நாட்களுக்கு முன்னாடி லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ITBs வந்து 5 நாட்களுக்கு முன்னாடி பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ITBs வந்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுமா, 5 நாளைக்கு முன்னாடி லோல இருந்து ஏறுமா, அல்லது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த 44 ரூபாய்க்கு வந்து உழுகுமா, இப்ப 47 ரூபாயில் இருக்கா, அந்த 44 ரூபாய்க்கு இது வந்து உழுகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன முக்கிய செய்திகள்னா இந்த எஸ் பேங்க் அப்படின்றது 2020 சமயத்திலேயே நான் நினைக்கிறேன் அப்பெல்லாம் F&Oல இருந்தது. அப்புறம் அதை F&O விட்டு தூக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு 45 ஷேர் F&Oல புதுசாக என்ட்ரு ஆயிருக்கு. அதுல வந்து எஸ் பேங்க் மறுபடி வந்திருக்கு. இது ஒரு சாதனையாக தான் அந்த எஸ் பேங்க் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் சாதனை கிடையாது. நீ மறுபடி எப்போ 30 ரூபா, மறுபடி எப்போ 100 ரூபா, மறுபடி எப்போ 200 ரூபா வரையோ அதுக்கு பேர் தான் சாதனை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிட்றாங்க மக்களே. இதுல செபி என்ன செய்ய முடியும்னு தெரியல. ஏதோ ஒரு குரூப் நல்லா விளையாடுது. நல்லா இந்த ATGLன்னு ஒரு ஷேர் கடந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 30% லாபம் பண்ணி வச்சிருக்கான். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற லெவல்ல பார்த்தோம்னா 750 ரூபா ரேஞ்சில இருந்து ஆல்மோஸ்ட் அதை ஒரு 600 ரூபா வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கு காரணம் ஏதோ ஒரு பேட் நியூஸ் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த ஷேர் மறுபடியும் இப்படி ஏறிடுச்சு. அப்ப இது எப்படி செபி தடுக்கும் அப்படின்னே தெரியல. எதுக்காக இப்படி ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் ஷேர்ஸ் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்ல ஏன் இப்படி பண்றாங்க? ஒரு நாளைக்கு எல்லாத்தையுமே ஒரு லிமிட் பண்ணி விட்டா ஓகே தானே. ஏறதும் எல்லாம் 5% ஏறுங்கடா, இறங்குறதும் எல்லாம் 5% மட்டும் இறங்குனா ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஸ்திரத்தன்மையா இருக்கும். ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இப்ப வரியெல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எல்லா வரியும் வந்து ஒன்னாக்கிடலாம், எல்லாத்துக்கும் ஒரே ஸ்லாப்ல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வரிகளை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸுக்கெல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வர மாதிரிலாம் பண்றாங்கல்ல. அப்ப எதுக்காக அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்ல வச்சிருக்காங்க? அதுல ஏதோ ஒரு நியூஸ், அந்த நியூஸ்னால கண்ணா பின்னான்னு ஏறக்கோ இறங்குறக்கோ நம்ம தடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான், அந்த பர்பஸ்க்காக தான் கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த பர்பஸை நீ எல்லாத்துலயுமே சேம் பண்ண வேண்டியதானே எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும். ஏன்னா பணம் எல்லாத்துக்கும் பணத்தினுடைய 100 ரூபா அப்படின்ற வேல்யூ ஒரு ஏழை மனிதன் இருந்தாலும் அந்த 100 ரூபா 100 ரூபா தான், பணக்காரன்ட்ட 100 ரூபா இருந்தாலும் 100 ரூபா 100 ரூபா தான். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நாம போய் வாங்கி அது 20% அப்பர் ஃப்ரீஸ் லோயர் ஃப்ரீஸ்னு வைக்கிறீங்க. ஏதாவது ஒரு ஸ்டாக்ல வெறும் 2% 5% அப்பர் லோயர் ஃப்ரீஸ்னு வச்சா அப்ப எங்களுக்கு நல்ல நியூஸ் வரும்பொழுது வெறும் 5% ஏறான், கெட்ட நியூஸ் வரும்பொழுது 20% இறங்குறான்னா எதுவுமே ஒரு மேட்சிங்கே இல்லையே. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடத்தினேன்னா எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே அப்பர் ஃப்ரீஸ் தான், எல்லாத்துக்கும் ஒரே லோயர் ஃப்ரீஸ் தான். F&Oல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு மட்டும் அது கிடையாது. ஏன்னா அது வேணா நம்ம ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அதை விட்டுறலாம். மற்றபடி F&Oல இல்லாத ஸ்டாக் யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான், எல்லாத்துக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்ற நானா இருந்தா. நண்பர்களே, பெரிய ஆளுகளுடைய ஷேர் தான், ஆனால் அதுக்கெல்லாம் பெரிய லெவலில் கீழே விழுந்து கிடக்கு. மறுபடியும் அவங்கெல்லாம் திரும்பி ஏறணும்னா அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட், அவங்களுடைய ஃபுல் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த வகையில் இந்த கோல் இந்தியா சரிஞ்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525 ரூபாயிலிருந்து 413 ரூபா பெரிய அளவில் சரிஞ்சிருக்கான். பெரிய ஆள் இவன் மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி ஏறினா ஒரு 20-30% ஏறி வரணும். அப்படி ஏறி வருவானான்னு தெரியல. பட் அப்படி ஏறி வரக்கு அடுத்து வரக்கூடிய அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். IRCTC இதுக்கு முன்னாடி வந்து அதை பத்தி ரொம்பவுமே தவறா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா இவனுக்குள்ளே என்ன ஒரு சக்தி இருந்திருக்கு பாருங்களேன். 600 ரூபா ரேஞ்சில இருந்து 1200 ரூபா கிட்டத்தட்ட 100% ஏறக்கூடிய சக்தி எல்லாம் அவனுக்குள்ள இருந்திருக்கு. இப்ப மறுபடியும் பழையபடி கீழே இறங்கிட்டான். அப்ப இவன் மறுபடியும் ஏறுவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. இவனுக்கு இவனுடைய அடுத்து வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்.
அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஜீல் அப்படின்ற ஷேர் வந்து அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் அவன் பெரிய ஆள் தான். 12,275 கோடி மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி 300 ரூபா ரேஞ்ச் எல்லாம் இருந்தான்னு நினைக்கிறேன். அப்ப அவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்னவா இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேல இருந்திருக்கும். பட் இப்ப 12,275 கோடி இருக்கு. இந்த ஸ்டாக் 300 ரூபா ரேஞ்சில இருந்து கீழே இறங்கி வந்ததுக்கு அவனுடைய முக்கிய டீல் ஒன்று நடக்காம போயிடுச்சு. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, நீ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா இப்போ வரைக்கும் அது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்கு. ஸோ அடுத்து இந்த ஷேருக்கு ஏதாவது ஒரு அடுத்து வரக்கூடிய ஜனவரி டிசம்பர் குவார்ட்டரில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து இவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சுன்னா மேல் நோக்கி வரும். நண்பர்களே, இந்த கேபிஐடி டெக் அப்படின்றது ஒரு பாப்புலரான மிட் கேப் பங்கு. நிறைய கம்பெனிகள் இப்போ மார்க்கெட் இறங்கி ஏறினதில் தன்னைத்தானே சரிவிலிருந்து மீட் எடுத்து ஒரு 10 to 20% மேலே ஏறி வந்திருக்கு. இந்த கேபிஐடி டெக் அப்படின்றது இன்னுமே திணறிக்கிட்டு இருக்கான். இவன் தன்னைத்தானே மீட் எடுத்து வர முடியல. இன்னுமே ஒரு சப்போர்ட் லெவல்லே திணறிக்கிட்டு இருக்கான். இனி இவன் இங்கிருந்து ஒரு 10-20% ஏறி வருவானா அல்லது இவனை ஒரு 1000 ரூபாய்க்கு கீழே கொண்டு போறாங்களா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு ஒரு பிரபலமான பங்கு கீழே படுத்து கிடக்கு. கடவுளே, பார்க்கக்கூடிய ஷேர்கள்லாம் திரும்புற மாதிரி தான் தெரியும். ஆனால் கையில் காசு இல்லையே அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பெரிய ஃபேமஸான சில ஷேர்கள் இப்போ பார்க்க போகிறோம். நல்ல நல்ல ஷேர்கள் எல்லாம் தூக்கி குப்பையில் வீசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் புதுசாக வாங்குறதுக்கு அங்கே டிமாண்ட் இல்லாதனால தான் அதை தூக்கி குப்பையில் வீசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி 100 ரூபாய்க்கு பக்கத்தில் இருந்த பங்கு 85, 90, 100 ரூபா ரேஞ்சில் இருந்த பங்கு இப்போ வெறும் 53 ரூபாயில் இருக்கு. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய மனசில் இது ஒரு அருமையான தங்க மாதிரியான ஷேர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதுக்கு டிமாண்ட் அப்படின்றது வரல. இப்போ இவ்வளவு தூரம் சரிவடைஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஏதாவது டிமாண்ட் வந்து இந்த ஸ்டாக்கை மேல் நோக்கி ஏற்றி விட்டா பரவாயில்ல. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆயில் இந்தியா அப்படின்ற ஷேர் அன்னைக்கெல்லாம் ஓவர ஆட்டம் போட்டாங்க. இந்த குரூட் ஆயிலுடைய விலை ஏறி இறங்கி கொண்டிருந்த சமயத்தில் இதெல்லாம் வந்து பெரிய கம்பெனி. ஆனால் 5%, 10%லாம் ஏறி இறங்கி ஓவர ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. இதில் வேற சண்டை வேண்டாம், சமரசமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல. இனி ஆயில் ரிலேட்டடான நியூஸ் ஏதாவது இனி இம்மீடியட்டாக வருமா அல்லது இனி அடுத்த வருடம் தானா அப்படின்றது தெரியல. அந்த வகையில் இந்த ஆயில் இந்தியா அப்படின்ற ஷேர் 2 மாசமாகவே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ட்ரிகர் ஆகக்கூடிய க்ரூட் ஆயில் ரிலேட்டடான விஷயங்கள் எதுவும் இப்போதைக்கு காணோம். ஸோ தற்சமயத்துக்கு நல்ல பங்கு தான், ஓவராக ஆடிக்கிட்டு இருந்த பங்கு தான். ஆனால் இப்போ அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஆயில் இந்தியா கீழே வந்து அப்படியே மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு 3 மாசமா இருக்கு. சுந்தரம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் அதே மாதிரி தான். இவனும் வந்து ஒரு பலே கில்லாடி மாதிரி ஏறுமுகத்திலேயே இருந்தவன் தான். நிறைய இடங்கள்ல அவனுக்கு தொய்வு என்பதே இல்லை. ஆனால் இப்போ அவனுக்கு வந்து தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போறானா அல்லது இன்னுமே ஒரு 1000-2000 ரூபாய் சீப் ஆகிறானா அப்படின்றது தெரியல. எது எப்படியோ இப்போதைக்கு பெரிய ஆளுக்கு தான், வலிமையான பங்குகள் தான் இது. ஆனால் இப்போதைக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் பாவம் கீழே கிடக்கு. இனி எப்போ அதுக்கு மறுபடியும் வலிமை வரும் அப்படின்றது தெரியல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.